ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 2 கப் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து மேலே இருக்க ஏடு எல்லாமே வந்து நம்ம பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கட்டி ஆகணும். இந்த பால் வந்து கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன். இது சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்க அப்படின்னா குல்ஃபி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பாதாம் பருப்பும் 10 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பால் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதில் வந்து இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வந்து நீங்கள் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம். இது வந்து நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். இப்போ இது இன்னும் வந்து நல்லா கட்டியாகணும். இப்போ நமக்கு பால் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். நம்ம 2 கப் பால் எடுத்தோம். அது வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து 1 கப் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த சின்ன சின்ன கப்பில் வந்து ஊற்றி மினி குல்ஃபி செய்ய போகிறேன். இப்போ இந்த கப்பை வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டு இந்த ஐஸ் குச்சியை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். அலுமினியம் ஃபாயிலுக்கு பதிலாக ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்டிக் வச்சிங்கன்னா அது நிற்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 5 செகண்ட் வந்து தண்ணியில் வச்சுக்கலாம். இப்போ இது ஈஸியாக வெளியில் வந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு சூப்பராக குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.